ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் கரெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் மெக்கானிசம், அந்த பேரிட்டி செக், தென் சிஆர்சி, அப்புறம் ஹேமிங் கோட் பற்றி பார்க்க போகிறோம். எரர் கரெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் மெக்கானிசம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எரர்ஸை வந்து 3 டைப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் பிட் எரர், செகண்ட் டைப் வந்து மல்டிபிள் பிட்ஸ் எரர், தேர்ட் ஒன் வந்து பர்ஸ்ட் எரர் அப்படிங்கிறது. இதில் சிங்கிள் பிட் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிட், அதாவது டேட்டா பிட்ஸில் இருந்து ஒரே ஒரு பிட்டை மட்டும் நான் இருக்கும் சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். என்ன அப்படின்னா இப்போ இன்புட் வந்து என்ன கொடுத்துருக்கு 1011110011 அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிட். ஸோ இந்த பிட்டில் இது வந்து சென்டர் வந்து அனுப்புகிற பிட்டு. அதே மாதிரி ரிசீவர் வந்து இந்த சென்டர் அனுப்புகிற பிட்டை வந்து ரிசீவ் பண்ணும்போது இந்த பிட்டில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அதே சேம் ஆன்சர், அதாவது சேம் டேட்டா பிட்ஸாக இங்கே சென்ட் ஆகிருக்கு. இல்லை 1011 அதுக்கடுத்து 0, இந்த இடத்துல என்ன வரணும் ஹைலைட் பண்ணி ஒன்று காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல 1க்கு பதிலாக இங்கே சென்டர் அனுப்பின பிட்டு வந்து என்ன இருக்குது 0ன்னு சொல்லி இருக்குது. மீதி எல்லாமே அதே பிட்டாக இருக்குது. அப்போது சென்டர் அனுப்பின பிட்டில் வந்து ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது எத்தனை பிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரே ஒரு பிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த எரருக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கிள் பிட் எரர் அப்படிங்கிறது. ஒரு சென்டர் என்ன டேட்டா வந்து அனுப்புகிறாங்களோ அதே டேட்டாவை தான் வந்து ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணுவோம். அப்படி ரிசீவ் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிட்லேருந்து ஒரே ஒரு பிட்டு மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கனால இந்த எரருக்கு பேர் வந்து சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் பிட்ஸ் எரர் அப்படிங்கிறது. ஸோ சிங்கிள் பிட் அப்படிங்கிறது ஒரே ஒரு பிட்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் சென்டர் அனுப்புலேருந்து ரிசீவருக்கு. மல்டிபிள் பிட்ஸ் எரர் அப்படிங்கிறது நம்ம அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா பிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட பிட்ஸ் வந்து நமக்கு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அனுப்பும்போது சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து மல்டிபிள் பிட்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கொடுத்துருக்கோம். In a data sequence, if there is a change in 2 or more bits of data sequence of a transmitter to receiver. டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது அனுப்புகிறவங்க, அதில் வந்து ரிசீவர் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸ் வந்து அனுப்பும்போது அதில் 2 or more அப்படிங்கிறது ரெண்டுக்கு மேற்பட்ட பிட்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து மல்டிபிள் பிட்ஸ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சீரியல் டேட்டா டைப்பாக இருக்கும், அப்படின்னா பேரல் டேட்டா டைப்பாக இருக்கும். அதாவது வரிசையாகவும் அந்த 2 பிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், அப்படின்னா விட்டு என்ன பண்ணியிருக்கலாம் அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மல்டிபிள் பிட்ஸுக்கு. ஸோ சென்டர் அனுப்புகிற டேட்டா வந்து 10110011 அப்படிங்கிறது. பட் எங்கள் ரிசீவர் வந்து ரீச் பண்ணும்போது அந்த டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10100111. அப்போ நமக்கு 1011க்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது 1 வரணும். பட் இங்கே ரிசீவ் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னா 0ன்னு இருக்குது. அகைன் 0, அதுக்கடுத்து எப்படி இருக்குது 0ன்னு இருக்குது. பட் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன வரணும் 0ன்னு வரணும், இந்த இடத்துல 1ன்னு வரணும். ஸோ அது 2 பிட்டு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் இந்த எரருக்கு பேர் வந்து மல்டிபிள் பிட்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எரர்னா வந்து பர்ஸ்ட் எரர் அப்படிங்கிறது. ஸோ பர்ஸ்ட் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செட் ஆஃப் பிட்ஸு, நம்ம சென்டர் வந்து அனுப்பக்கூடிய டேட்டாவில் வந்து செட் ஆஃப் பிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எரர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்லேருந்து லாஸ்ட்டு பிட் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, நம்ம அதை சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய டேட்டா வந்து மொத்தமாக சீக்வன்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிருக்கையில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த பர்ஸ்ட் எரரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் அனுப்பின டேட்டா வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10110011 இருக்குது. இங்கே அதுக்கு பதிலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1, அதுக்கடுத்து 0 இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது, அப்புறம் 1 இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்குது, 1 இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்குது. திரும்ப ரிமைனிங் பிட் எல்லாமே வந்து 0. திரும்பியும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்குது 1 1 1 இருக்குது.
ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸாக அந்த பிட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ரிசீவ் பண்ணும்போது அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் அந்த பிட்ஸ்லேருந்து சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும்போது சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எரர் கரெக்ஷனில் 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அந்த பிட்ஸ்லேருந்து ஒரே ஒரு பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து சிங்கிள் பிட் எரர் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுக்கு மேற்பட்ட பிட்டு வந்து சீரியலாவோ பேரலாவோ சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து மல்டிபிள் பிட்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸ் வரிசை அந்த பிட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் வந்து பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எரர் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் தான் வந்து இந்த நம்ம பார்த்துருக்க டாபிக். அடுத்தது எரர் டிடக்ஷன்ஸ். எரர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் வந்து எரர் டிடக்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரேம்ஸ் இப்போ நம்ம அனுப்பக்கூடிய அந்த டேட்டா பிட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து ரிசீவ் பண்ணும்போது அந்த எரர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து பேரிட்டி செக் அப்படிங்கிற மெத்தட், இன்னொன்று வந்து சைக்ளிக் ரிடண்டன்சி செக் அப்படிங்கிற மெத்தட். ஸோ அந்த 2 மெத்தடும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டேட்டா பிட்ஸை வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது அந்த பிட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டானதானா அந்த டேட்டா பிட்ஸு இல்லை அதில் எரர்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தடும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் கொடுத்துருப்பாங்க. இன் போத் கேசஸ் ஃபியூ எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஆர் சென்ட் அலாங் வித் தி ஆக்சுவல் டேட்டா. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் டேட்டாவில் இந்த 2 மெத்தடும் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவோம், சம் பிட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா அந்த ரிசீவ்டு நம்ம வந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிசீவ்டு பிட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, கன்ஃபார்ம் தானா, சென்டர் அனுப்புனதும் அதுவும் வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், இந்த பேரிட்டி செக்லேயோ இல்லைனா சிஆர்சிலேயோ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அடுத்து நாங்கள் சிஆர்சி மெத்தடில் வந்து காட்டுவேன். இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. ஸோ எரர்ஸை அதாவது நம்ம அந்த எரர் கரெக்ஷன்ஸில் வந்து எரர் டிடக்ஷன் அப்படிங்கிறது, டிடக்ஷன்னா எப்படி அந்த எரரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ சொன்னோம் இல்லையா, சிங்கிள் பிட் எரர், மல்டிபிள் பிட்ஸ் எரர், பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான எரர்ஸ் வந்து எப்படி நம்ம சென்டர்லேருந்து அனுப்பின டேட்டா வந்து ரிசீவர் ரீச் பண்ணும்போது சேம் டேட்டாவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எரர்ஸ் அது மாதிரி அது எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எரர் டிடக்ஷனுக்கு 2 மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து பேரிட்டி செக் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து சைக்ளிக் ரிடண்டன்சி செக் அப்படிங்கிறது. ஸோ அந்த 2 மெத்தடுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பிட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது அந்த ஆக்சுவல் டேட்டாவோட சம் எக்ஸ்ட்ரா பிட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அங்கே சென்டர்லேருந்து அனுப்பின டேட்டாவும் ரிசீவர்லேருந்து அனுப்பின டேட்டாவும் வந்து என்ன பண்ணுறோம், சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த ஆக்சுவல் டேட்டா பிட்ஸோட எக்ஸ்ட்ரா பிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம 2 டேட்டாவும் சேமாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேரிட்டி பிட் எப்படின்னா சிஆர்சி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ தான் கொடுத்துருப்பேன். இந்த கவுண்டர் செக் அட் ரிசீவர் எண்ட் ஃபெயில்ஸ் த பிட்ஸ் ஆர் கன்சிடர் கரப்டட். இப்போ வந்து நம்ம கவுண்டர் செக் அந்த ரிசீவரில் வந்து பண்ணும்போது சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய பிட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும். ஸோ அடுத்தது பேரிட்டி பிட். பேரிட்டி பிட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட அந்த ஆக்சுவல் டேட்டாவோட எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டை வந்து நம்ம ஒரிஜினல் பிட்டோட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கொடுத்துருப்போம். 1 எக்ஸ்ட்ரா பிட் இஸ் சென்ட் அலாங் வித் தி ஒரிஜினல் பிட்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் பிட்டோட ஒரு பிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிட்டுக்கு பேர் வந்து பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு மேக் எ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எய்தர் ஈவன் இன் கேஸ் ஆஃப் ஈவன் பேரிட்டி அண்ட் ஆட் இன் கேஸ் ஆஃப் ஆட் பேரிட்டி. ஸோ அது வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு, நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஈவன் பேரிட்டி, அதாவது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் பேரிட்டி, ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது த சென்டர் வைல் கிரியேட்டிங் எ ஃப்ரேம் கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இன் இட். அந்த மாதிரி சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஈவன் பேரிட்டி வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருக்குது 1 பிட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு
அது வந்து என்ன பண்ணுவோம், வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். அதேமாதிரி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ரிமைன்ஸ் ஈவனாக இல்லை அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், டு மேக் இட் ஏ ஈவன் பிட் அதை வந்து என்ன பண்ணிக்கும், ஈவன் பிட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ அந்த 1 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா parity பிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா ஈவன் parity வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருக்குது நம்ம கொடுத்துருக்க அந்த ஒரிஜினல் டேட்டாவில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த 1 பிட்டை ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ரிமைன்ஸ் ஈவன், அதாவது ஈவனாக இல்லை அப்படின்னா இஃப் தி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேல்யூ வந்து என்னென்ன ஆட் பண்ணுவோம், 1ன்னு சொல்லி ஆட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், சென்டர் வந்து ரிசீவருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணோம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் 1 பிட்ஸை விட்டு எரராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் வந்து என்ன பண்ணோம், கவுண்ட் பண்ணோம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கவுண்ட் பண்ணும்போது அந்த ஒன்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் parity வந்து யூஸ் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ கவுண்ட் பண்ணும்போது அந்த ஒன்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் parity வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் டிடெக்ட் அதாவது ஹார்டாக இருக்கும் ரிசீவரை வந்து இது பண்ணுறது. ஸோ அதனால் எரரை கண்டுபிடிக்கிறது வந்து parity செக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக அது இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த parity செக் வந்து இப்படி இருக்கும். ஸோ டேட்டா பிட்ஸ் அப்படிங்கிறது சென்டர் அனுப்பக்கூடிய பிட்டு. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1001 அப்படிங்கிறது இங்கேருந்து நம்ம ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்குது. ஸோ அதோட கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட் வந்து ஆட் ஆகிருக்கு. என்ன பிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 அப்படிங்கிற பிட். ஏன் அப்படின்னா நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய டேட்டாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருக்குது கவுண்ட் பண்ணும்போது 3 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 3 ஒன்ஸ் இருக்கும்போது எனக்கு அது வந்து என்னது ஆட் நம்பர், 3 அப்படிங்கிறது வந்து ஆட் நம்பர். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும்போது ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பிட் வந்து எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஒன்ஸை வந்து கவுண்ட் பண்ணும்போது அது வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த parity பிட் வந்து நமக்கு என்ன சேர்த்துருப்போம், 0ன்னு சொல்லி சேர்த்துருப்போம். சரியா? ஸோ ஆடாக இருக்கனால இதை வந்து என்ன பண்ணுறோம், எண்டில் வந்து 1ன்னு சேர்த்துருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 1 இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறோம். ஸோ 1ஓட எண்ணிக்கையை பொறுத்து அது ஈவன். அது 1 வந்து இப்போ 4 1 இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எண்டில் வந்து 0 சேர்ப்போம். சரியா? அது வந்து ஈவன் நம்பர், அதனால் எண்டில் 0 சேர்ப்போம். ஸோ இதில் கவுண்ட் பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து 3 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்டில் வந்து இந்த parity பிட்டை என்ன சேர்ப்போம், நம்ம வந்து 1ன்னு சேர்ப்போம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஈவன் parity அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஒன்ஸ் வரதுனால இந்த parityக்கு பேர் வந்து ஈவன் parity அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து parity பிட். அடுத்தது அதே மாதிரி சிஆர்சி மெத்தட் வந்து யூஸ் பண்ணி எப்படி எரரை வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல அந்த சிஆர்சி அப்படிங்கிறோட எக்ஸ்பான்ஷன் வந்து சைக்ளிக் ரிடண்டன்சி செக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆக்சுவல் டேட்டா பிட்ஸோட என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக சம் பிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த எரர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம இது பண்ணும்போது வந்து சென்டர் அனுப்பின டேட்டாவோட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா பிட்ஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா உனக்கு வந்து புரியும். ஸோ சென்டர் வந்து அனுப்பக்கூடிய டேட்டா வந்து 11 இதான் வந்து சென்டர் அனுப்புகிற டேட்டா 11001 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து சம் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 101 அப்படிங்கிற நம்பரால் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு 3 பிட்டு தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா டிவைஸரோட இது வந்து எப்படி இருக்குது, 101ன்னு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து 110 அப்படிங்கிற அந்த 3 பிட்டு வந்து இருந்தால் போதும். ஸோ அதிலேருந்து இது பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில்
இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் வந்து நீ என்ன பண்ண முடியும். 0 + 0 அப்படிங்கிறது ஜீரோவோட ஆட் பண்ணும்போது 0, 0 + 1 1, 0வை 1ஓட ஆட் பண்ணும்போது 1, அகெயின் 1 + 0 அப்படிங்கிறது வந்து 1, 1 + 1 அப்படிங்கிறது வந்து இது நீ டிஜிட்டலில் படிச்சிருப்ப. 1 + அப்படிங்கிறது 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0 ரிமைனிங் வந்து 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், 0 ரிமைனிங் பிட் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த சம்மை வந்து பார்க்க முடியும். ஸோ 110லேருந்து 101 வந்து நம்ம இது பண்ணுறோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 1 + 0 அப்படிங்கிறது வந்து இது வந்து 1 - 1 அப்படிங்கிறது இங்கே வந்து எனக்கு என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். ஸோ 1 - 0 அப்படிங்கிறது வந்து சாரி இங்கே வந்து ப்ளஸ் வராது, எல்லாம் வந்து மைனஸில் வரும். சரியா, 1 - 0ங்கிறது 1 தான், 0 - 1 அப்படிங்கிறது வந்து 1 தான், 0 - 0 அப்படிங்கிறது வந்து 0, 1 - 1 அப்படிங்கிறது வந்து 0. சரியா, ஸோ 0ல் வந்து 1 கழிச்சாலும் சரி, 1லேருந்து 0 கழிச்சாலும் சரி, வேல்யூ வந்து 1ன்னு வரும். 0 - 0 சேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ 1லேருந்து 0 கழிக்கும்போது 1, அதுமாதிரி 0லேருந்து 1 கழிக்கும்போது 1. ஸோ இங்கே 2 பிட்டு தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், மேலேருந்து ஒரு பிட்டை வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ மேலே இந்த 3 பிட்டு போக அடுத்த பிட் என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. இப்போ 110. ஸோ அதில் வந்து திரும்ப வந்து என்ன பண்ண போகிறோம், 101 வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம், ஒரு டைம் வந்து இருக்குது அப்படி தானே. ஸோ 1. ஸோ இதுலேருந்து நம்ம கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கி, இந்த 11 அப்படிங்கிறது வந்து 1லேருந்து 1 கழிக்கும்போது 0 ஆயிரும். தென் 1 - 0ங்கிறது 1, 0 - 1 அப்படிங்கிறது வந்து 1 தான். அகெயின் 2 பிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பிட்டை வந்து நம்ம இறக்க போகிறோம். ஸோ அது வந்து 1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த 111லேருந்து என்ன பண்ணுறோம், 101 வந்து கழிக்கும்போது இங்கே 11 அப்படிங்கிறது 0, 10 1 - 0 அப்படிங்கிறது வந்து 1, 1 - 1 அப்படிங்கிறது 0. ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. நம்மளோட பிட்டில் வந்து சென்ட் பண்ணுறது வந்து 0ன்னு இருக்கணும். ஸோ இங்கே 10ன்னு இருக்குது. அப்போ நமக்கு நம்மளோட பிட்டில் வந்து எரர் இருக்குது அடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிமைனிங் வரக்கூடிய அந்த பிட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆக்சுவல் பிட்ஸோடு நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஆக்சுவல் பிட் அப்படிங்கிறது வந்து 11001 அப்படிங்கிறது. அதோட இங்கே ரிமைனிங் நமக்கு என்ன பிட் வருது, 10 அப்படிங்கிறது. ஸோ அந்த பிட்டை வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆக்சுவல் பிட்டோட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ திரும்ப அதே மாதிரி என்ன பண்ணோம், அந்த பிட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் வந்து அந்த 101ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டிவைசரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 101 அகெயின் அது வந்து எப்படி இருக்குது, ஒரு டைம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது 11 அப்படிங்கிறது 0, 1 - 0ங்கிறது 1, 0 - 1 அப்படிங்கிறது 1. ஸோ மேலேருந்து ஒரு பிட்டை வந்து இறக்குறோம். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், 101 வந்து இது பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதில் என்ன ரிமைனிங் இருக்குது, 1 - 1ங்கிறது 0, 1 - 0ங்கிறது 1, 0 - 1 அப்படிங்கிறது 1. ஸோ மேலேருந்து ஒரு 1 வந்து இறக்குறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், திரும்ப 101ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும், 1 - 1 அப்படிங்கிறது 1 0. இப்போ இங்கேருந்து ஒரு 1 வந்து இறக்குறோம், 101. ஸோ அந்த 101ஓட இந்த 101 வந்து நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கி, 0 0ன்னு கிடச்சிடும் அப்படி தானே. ரிமைனிங் மேலே என்ன இருக்குது, 0. ஸோ அந்த 0வை இறக்கணும் அப்படின்னா டோட்டலாக நமக்கு பிட்டு என்ன கிடைக்கி, 0ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒரு சென்டர் அனுப்புகிற பிட்லேருந்து ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது இந்த சிஆர்சி மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0ன்னு கிடச்சா நம்மளோட பிட்ஸ் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்டரோட அந்த ஒரிஜினல் டேட்டாவை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம டிவைசர் மூலமாக டிவைஸ் பண்ணும்போது ரிமைனிங் வந்தது அப்படின்னா அந்த ரிமைனிங் பிட்ஸை நம்மளோட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்சுவல் டேட்டா பிட்ஸோட ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன பண்ணோம், 0ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்காக அப்போ வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா சென்டர் அனுப்பின பிட்டும் ரிசீவர் அனுப்பின பிட்டும் வந்து சேம் பிட்டு தான் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த பிட்டில் எந்த விதமான எரர்ஸும் இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சிஆர்சி அப்படிங்கிற மெத்தட், இன்னொன்று வந்து பேரிட்டி செக் மெத்தட் அப்படிங்கிறது. பேரிட்டி செக் அப்படிங்கிறது நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவோட எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட் வந்து ஆட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பேர் வந்து பேரிட்டி செக் அப்படிங்கிறது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரிஜினல் அந்த சென்டரோட டேட்டாவில் நம்பர் ஆஃப் அந்த ஒன்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்டில் வந்து என்ன பண்ணுவோம், 0ன்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆட் பேரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்டில் வந்து
நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1ன்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ சிஆர்சி மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிஆர்சிங்கிறது சைக்ளிக் ரிடண்டன்சி செக் அப்படிங்கிறது. இந்த மெத்தடில் நம்ம ஆக்சுவல் டேட்டாவோட என்ன பண்ணுவோம், சிஆர்சிக்கு வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக அந்த வரக்கூடிய அது ஆக்சுவல் பிட்டோட சம் பிட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, சம் பிட்ஸ் கிடையாது, அந்த டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ரிமைனிங் வேல்யூ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, அந்த கோஷியன்ட்டோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணோம், எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நமக்கு அந்த சிஆர்சி அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருப்பான். At the other end, the receiver performs division operations or code words using the same CRC divisor. So if the remainder contains all zeros, the data bits are accepted. நமக்கு ரிமைண்டரில் வந்து எல்லாமே வந்து ஜீரோவாக வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இதில் வந்து எந்த விதமான எரர்ஸும் இல்லை, கரெக்டாக வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து சென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பிட்டில் வந்து எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். அதை கொடுத்துருப்போம். அதர்வைஸ் it is considered as the some data corruptions occurred in transit. ஸோ அடுத்தது இது வந்து எரரை வந்து கண்டுபிடிக்கிறதுல நம்ம பார்த்தோம், டிடெக்ட் பண்ணுறதுல 2 மெத்தடு பார்த்தோம். அடுத்தது எரரை வந்து கரெக்ட் பண்ணுறதுல 2 மெத்தடில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று வந்து பேக்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து ஃபார்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பேக்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ சென்டர் அனுப்புகிற டேட்டாவில் ரிசீவ் பண்ணும்போது எரர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் என்ன பண்ணும், அந்த சென்டருக்கு என்ன பண்ணும், அதாவது ரிசீவ் பண்ணும்போது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா திரும்பியும் அந்த டேட்டா வந்து என்ன பண்ணும், சென்டர் வந்து ரிசீவருக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். ஸோ அந்த டைப் ஆஃப் கரெக்ஷனுக்கு பேர் வந்து பேக்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. பேக் அப்படிங்கிறது ஒன்ஸ் ரிசீவ் பண்ணும்போது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்ன பண்ணும், திரும்பியும் வந்து சென்டரை வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். ஸோ அந்த கரெக்ஷனுக்கு பேர் வந்து பேக்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சென்டர் அனுப்பின டேட்டாவை ரிசீவ் பண்ணும்போது அதில் எரர் இருந்துச்சு அப்படின்னா அது ரிசீவரே என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணி. ஸோ அந்த எரர் கரெக்ஷனுக்கு பேர் வந்து ஃபார்வேர்ட் எரர் கரெக்ஷன்ஸ். நம்ம ஃபார்வேர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எரரை ரிசீவரே வந்து கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த எரர் கரெக்ஷனுக்கு பேர் தான் ஃபார்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கொடுத்துருப்பான். இந்த ரிசீவர் டிடெக்ட் சம் எரர் இன் தி டேட்டா ரிசீவ்டு. அவங்க ரிசீவ் பண்ண டேட்டாவில் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா இட் எக்ஸிக்யூட் எரர் கரெக்டிங் கோட் which helps it to auto recover. அதுவே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணிக்கும், அது மாதிரி கரெக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த எரர்ஸை தான் நான் சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்வேர்டு எரர் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஹேமிங் கோட் அப்படிங்கிறது. ஸோ ஹேமிங் கோட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். இதுவும் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 சைமல்டேனியஸ் பிட்டில் வந்து எரர்ஸ் வந்து இருக்குது, ஏன்னா கரெக்டிங் சிங்கிள் பிட்டில் வந்து எரர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹேமிங் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடு போக நம்மளோட எரர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹேமிங் கோட் மெத்தட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் நம்ம அனுப்பக்கூடிய அந்த டேட்டாவில் வந்து என்ன பண்ணோம், என்கோட் பண்ணிக்கும். சரியா? நம்மளோட டேட்டா வந்து என்ன பண்ணிக்கும், என்கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரிடண்டன்ட் அப்படிங்கிறது டூப்ளிகேட் பிட்ஸ், அதோட நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவோட என்ன பண்ணிக்கோ, என்கோட் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரிஜினல் டேட்டாவோட வேறு ஏதாவது டேட்டாஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஹேமிங் கோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் அப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸுங்கிறது அனுப்புறது, சென்டர் வந்து அனுப்பக்கூடிய டேட்டா வந்து என்கோட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த பிட்டோட இன்செர்ட் பண்ணுறாங்க. என்ன இன்செர்ட் பண்ணுறாங்க, ரிடண்டன்ட் பிட்னால் டூப்ளிகேட் டேட்டா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட டேட்டாவோட ஆட் பண்ணி அனுப்பிடுவாங்க. சரியா? ஸோ தீஸ் ரிடண்டன்ட் பிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பிட்ஸ். அந்த ரிடண்டன்ட் அப்படிங்கிற அந்த டூப்ளிகேட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா பிட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொசிஷன்ஸை வந்து என்ன பண்ணோம், அதில் ஜென்ரேட்டர் இல்லைனா இன்செர்ட் பண்ணிவிட்டு எரர் கரெக்ஷன்ஸ் அண்ட் டிடெக்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த மெசேஜஸ் வந்து சோர்ஸில் வந்து ரிசீவருக்கு அனுப்பிக்கிறோம். ஸோ அந்த டெஸ்டினேஷன் ரிசீவர் வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணும். ஸோ அதில் எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணும். ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, பிட் பொசிஷன் அதோட இதில் வந்து ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹேமிங் கோட் வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹேமிங் கோடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சேட்டலைட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், சேட்டலைட்ஸுக்கு இந்த ஹேமிங் கோட் டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி கம்ப்யூட்டரோட மெமரிக்கும் வந்து இந்த ஹேமிங் கோட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோடமுக்கு அந்த கன்வர்ஷனுக்கு வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பிளாஸ்மா கேம், இந்த ஓப்பன் கனெக்டர்ஸ், ஷீல்டிங் வயர்ஸ்,
ஒரு எம்பெடட் ப்ராசஸர் எல்லாத்துக்குமே வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹேமிங் கோட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சென்டர் வந்து அனுப்புகிற டேட்டாவை எப்படி என்கோட் பண்ணி ஹேமிங் கோட் மூலமாக அனுப்புது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டெப்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, நம்ம சென்டர் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜஸை வந்து என்கோட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், அந்த டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட், அதாவது நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரிடண்டன்ட் அந்த டூப்ளிகேட் பிட்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ பிட்ஸ் வந்து நம்ம ஒரிஜினல் டேட்டாவோட அனுப்பியிருக்கோம். அடுத்தது அதே மாதிரி அந்த ரிடண்டன்ட் பிட்ஸோட பொசிஷன், அது எந்த இடத்துல வந்து அந்த பிட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அடுத்தது அந்த ரிடண்டன்ட் பிட்ஸோட வேல்யூஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். கடைசியாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் பிட் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஒரிஜினல் பிட்டோட ரிசீவருக்கு வந்து அனுப்புறதுக்கு அந்த ரிடண்டன்ட் பிட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறாங்க, அதை எப்படி என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எப்படி நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவை மறைச்சி வைக்கிறோம், அப்போ அதோட என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் டேட்டாவோட என்ன பண்ணுறோம், சம் டேட்டாஸை வந்து ஆட் பண்ணி விட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரிசீவருக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அது இருக்கும்போது இடையில ஏதாவது அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணும்போது இந்த ஹேமிங் கோடு யூஸ் பண்ணி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த என்கோடிங் மெசேஜஸ் வந்து ஒரிஜினல் மெசேஜஸ் அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்குவோம். மற்றவங்க பார்க்கும்போது அதோட டூப்ளிகேட் அந்த டேட்டாவும் சேர்ந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை எப்படி அந்த டூப்ளிகேட் மெசேஜஸ் வந்து ஒன்றா ஆட் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது என்கோடிங்க்கு. ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட் பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அந்த ரிடண்டன்ட் பிட் வந்து அந்த ஒரிஜினல் டேட்டாவோட எங்கெங்கே ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அடுத்தது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிடண்டன்ட் பிட்ஸோட வேல்யூஸையும் என்ன படிக்கணும், லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருப்பான். கால்குலேஷன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட் பிட்ஸ், பிளேசிங் த ரிடண்டன்ட் பிட்ஸ் இன் த கரெக்ட் பொசிஷன், கால்குலேஷன் தி வேல்யூஸ் ஆஃப் ரிடண்டன்ட் பிட். ஸோ அந்த 3 ஸ்டெப்பும் தான் வந்து இதில் முக்கியம். இந்த ஸ்டெப்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டேட்டாவோட அந்த ரிடண்டன்ட் பிட்டை சேர்த்து என்ன பண்ணுறோம், ரிசீவருக்கு வந்து அனுப்பப்போம். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பேரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா ஒன்று வந்து ஈவன் பேரிட்டி, இன்னொன்று வந்து ஆட் பேரிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஈவன் பேரிட்டி அப்படிங்கிறது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் நம்ம அனுப்புகிற மெசேஜஸில் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸில் அந்த நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்ஸை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் 1 இருக்குது, அது ஆட் நம்பர், ஆட் ஒன்ஸா ஈவன் ஒன்ஸா அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஆட் பேரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து என்கிரிப்ஷனுக்கு அந்த மெத்தட். அதே மாதிரி டீக்ரிப்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசீவர் வந்து அங்கேருந்து வரக்கூடிய அந்த இன்கமிங் மெசேஜஸ் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், ரீகால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி ரீகால்குலேட் பண்ணும்போது அதில் எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அப்படி எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறம் எப்படி ரீகால்குலேஷன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட் பிட்ஸ், டூப்ளிகேட்ஸ் பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணு. ஸோ அந்த டூப்ளிகேட்ஸ் பிட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குது, எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், பேரிட்டி செக்கர் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிச்சு அப்படின்னா அதில் எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஜென்ரலாக அந்த ஹேமிங் கோட் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அனுப்பக்கூடிய ஒரிஜினல் டேட்டாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் எங்கெங்கே அந்த ரிடண்டன்ட் பிட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட் பிட்ஸ் வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவோட சேர்த்துருக்கோம். அடுத்து அதில் அந்த ரிடண்டன்ட் பிட்ஸு எங்கெங்கே அந்த பிட்டோட ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும், டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட் பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி அதை அனுப்பினதுக்கப்புறம் ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதில் எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ரிசீவர் வந்து டோட்டலாக அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிடண்டன்ட் பிட்ஸ் வந்து இருக்குது, அது எங்கெங்கே அந்த ஒரிஜினல் டேட்டாவோட வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கும். அகைன் அடுத்து என்ன பண்ணும், இது பார்த்ததுக்கப்புறம் அந்த பேரிட்டி செக்கர்லாம் சிஆர்சி மெத்தட் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த ஹேமிங் கோட் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிடும். ஸோ அதான் இவ்வளோ தான் எனக்கு இதோட செகண்ட் யூனிட் வந்து முடிஞ்சது. ஸோ இதுக்குரிய நோட்ஸ் எல்லாமே உனக்கு என்னோடய கூகுள் கிளாஸ் ரூமில் அனுப்பி வச்சிருக்கேன். தேங்க்யூ.